சின்ன பொண்ணுடா. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை யாரும் காணல. பெண்ணே, யாரு நீங்க? நீ யாரை கோரி துதித்தாயோ அதே சூரிய தேவன் தான். சூர்யாவா? சூர்யாவா? சூர்யா அனைத்திற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய தேவன். சுவாமி, நாங்கள் அழைத்தவுடனே வந்து விட்டீர்களா? சரி சுவாமி, அந்த மந்திரம் பலிக்கிறதா இல்லையா என்று சோதிப்பதற்காகவே அந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் நான் உச்சரித்து நீங்க சென்று வாங்க, நானும் போயிட்டேன். நீ என்ன காரணத்திற்காக என்னை கோரி துதித்தா என்று தெரியாது. சரி வார்த்தையா, நீ கோரி துதித்த உருவம் நானே. ஆகையால் நான் உன்னோடு தற்போது சேர வேண்டும். என்னதுடா ஏதோ சொல்றாரு அப்படின்னா என்னதுடா தெரியாது. நான் சின்ன பாப்பாடா, நான் சின்ன சின்ன பொண்ணா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதா. அந்த வாழைப்பயிற்சி கட்டி தானே சாப்பிடுவாங்க சாமி. சாமி நீ சும்மா விளையாடிட்டே இருக்க சாமி. சேருதுன்னா என்னதுடா? சாமியா அங்க குத்துன பத்தியா? ஆமா, அதே மாதிரி சாமியா குள்ள குத்துவாரு. அந்த வேற ஒண்ணு கிடையாது. என்ன அத சேருது. டேய் என்ன உயரத்துக்கு தகாத பேச்சு பேசுற நீ. நீதானே கேட்ட ஜூஸ் புழிஞ்சிடுவான் அப்புறம். ஒரே பையன்தாங்கம்மா எழுச்சு வா. சுவாமி, நான் சொன்னவனே தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தவறாக நீங்க ஏதோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா? நான் சின்ன பொண்ணு சாமி, நான் இன்னும் வயசுக்கு கூட வரல. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்களே சாமி, நான் போயிட்டு வரேன். நீ நினைத்த உடனே நான் உன்னை சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் தூர்வாச முனிவர் எப்பேற்பட்ட முனிவர், அவர் கோபத்திலே சிறந்தவர். அவருடைய கோபத்திற்கு நான் ஆளாக நேரிடும். சுவாமி, நீ என்ன கோபமோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சுவாமி. எனக்கு பசிக்குது, நேரம் வார்த்தையா, நீயோ சின்னஞ்சிறி பெண்ணாக இருக்கின்றாய், இன்னும் கன்னி பருவத்தோடு இருக்கின்றாய். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடையவில்லை என்ற கவலை உனக்கு. அவ்வளவுதானே? ஆமா வார்த்தையா, உன் மீது நான் ஒரு பட்டாடையை போடுகின்றேன். ஆகையால் அதை போட்ட உடனே கன்னி பருவம் நீங்கி ஒரு அழகான மங்கையாக காட்சியளிப்பாய். நிச்சயமாக. என்னது சுவாமி அது? ஐயோ, என்ன மேல பல பாரு. ஐயோ, ஒரு அழகான சின்ன பொண்ணா இருந்தா குடி போட்டியா இன்னொரு வேசின்னு வந்தா. நானும் ஐயோ மங்கை பருவம் வந்துட்டா. மங்கை பருவம் அடைந்துட்டா. நானும் சின்ன பையனாக எனக்கும் ஒண்ணும் தெரியல. அதனால நானும் வேசின்னு வரல. நீ எல்லாம் என்ன போறியா? நான் போய் பேசிக்கலாம் வர தேவையில்ல. உனக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. அவள் என்னை மட்டுமே கோரி நினைத்தாள். அதனால் அவளுக்கு மட்டும் சாமியா உனக்கெல்லாம் கிடையாது. இல்ல அக்கா கூடவே இருக்கிறானே. அக்கா கூட எங்க போனாலும் போவேன், எங்க வந்தாலும் வருவேன். அக்கா சொல்றதெல்லாம் செய்வேன். இப்ப மட்டும் நீ கூட வந்து அக்காவை கூட்டு போடுற. நானா இதை போட்டு நான் என்ன பண்றது? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. என்ன அக்கா எல்லாம் சின்னஞ்சிறு பிள்ளை. அக்கா வர கத்துறா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கிட்ட வராது. எங்க அக்கா வெளி குச்சிட்ட பத்தியா நல்லா தோல்ல கை போடுந்தா, நான் மேல கை போடுந்தா, இப்போ வந்து அக்கா கிட்ட போனது ஆம்பளைன்னா அது போடுறா. தம்பி
அப்பொழுது சின்னஞ்சிறிய பெண்ணாக இருந்தார். தற்போது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவத்தோடு இருக்கின்றார். நானும் சின்ன பையனாகிறேன். நான் எப்ப மங்கை பருவத்துக்கு மங்கன் பருவத்துக்கு இப்ப ஆம்பளை தான். அவ வந்து மங்கை பருவம், நான் வந்து இப்ப மங்கன் பருவத்துக்கு வருது. மங்கன் பருவத்திற்கு இன்னும் நாட்களாகும். அதற்கு இன்னும் வளர வேண்டும். பரவாயில்ல, அக்கா மட்டும் ஆயிட்டால நானும் எண்ணி ஆக்கி விடு. என்ன ஆக்கி விடுங்கப்பா, உன்னை ஆக்கி விடுவா. மங்கன் ஆக்கி விட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நினைத்தது ஆகி விடுவா. ஒன்றும் பயம் வேண்டாம். உன்னை இந்த அளவிற்கு மாற்றி வச்சிருக்கின்றேனே, இது போல உனக்கு. டேய் சரி நீ உள்ள போ. என்ன போடா. நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம்? ஏய் நீ போடா. ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவோம். என்ன சுவாமியை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குடா. சாமி பார்த்தா இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. என்ன பண்ண அக்கா ஒன்னாரா? உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குறா, வெக்கப்படுறா. ரெண்டு பேரும் நான் வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. உங்க அக்கா வீட்டுக்கு பொறுமையா வருவா. நீ போடா. சரி நீ போ. ரைட் நிம்மதியா கூட்டு போற அக்காவை. நான் போவா. கூடி போ. ஏய் நான் போக கூடாது. அவ இருக்கிறதே எனக்காக தான். அப்ப எழுதா இல்லையா? கூட போ. அப்ப எழுதா இல்லையா? போடா. உனக்காக இருந்ததெல்லாம் அப்புறம். எப்ப பேரு பண்ணிருக்கா? சத்தியமாக இருக்க மாட்டா. ஏய் போடா உள்ள. டேய் போடா போடா. டேய் போடா உள்ள. ஏய் உனக்காக கிடையாது போ. சரி அவர் பவுல். இதோ வார்த்தையா உன்னை பார்க்கின்ற சமயத்தில் என்னுடைய மனமாக பார்த்தது எப்படி இருக்கின்றது? கண்ணே மணி பிழிவோ ரங்களில் சில நேரங்களில் நான் காத்திருக்கிறேன்.
அந்த சுவாமியை காணவில்லையே. சுவாமி, 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 ஆளை காணும், சத்தியம் காணும். ஐயோ, தம்பி ஏன் குட்டியாங்கப்பா? சுவாமி, யார் அது? நான் தான் சூரியதேவன் பேசுகின்றேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நீ என்னை நினைத்தாய், ஆகையால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை கொடுத்து விட்டேன். இனிமேல் எனக்கு இங்கே வேலை கிடையாது. ஓ போனதே குழந்தை பிறந்த தன்னுடைய சூரியதேவன் மறைந்து விட்டாரே. இந்த அப்பாவை நான் யாருக்கு என்னப்பா செய்தோம் தெய்வமே? இந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க போகின்றேன் ஆண்டவா? பள்ளிக்கடல் துரும்பை போல அலைகள் குருபை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. இருந்தால் வருவாயோ நேரிலே, அலைகடல் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. அதனால் எனக்கு இந்த சாபமா, அலைகடல் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. குழந்தை பிறந்து விட்டதை செல்லமே, உன்னை வளர்க்கக்கூடிய பாக்கி வந்தப்பா.
தாயே, கண்ணி கரியா பருவத்திலே மாங்கல்யம் கூடாத உன்னை குந்தி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று நாட்டு மக்கள் பார்த்து என் தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ? என்ன பாவி, நீ என்ன செய்ய போகின்றேன் செல்லமே? என் முகத்தை நான் எப்படி பார்க்க போகின்றேன்? இனி உன்னை நான் எப்படி வளர்க்க போகின்றேன்? இந்த பாவி, நான் உன்னை எப்படி நான் வளர்க்க போகின்றேன்? செல்லமே, என்ன செய்வேனடா என் மகனே, நான் இந்த மலர்வனத்தில் இந்த பால் உன்னை நான் விட்டு செல்ல முடியாது. அந்த சூரியதவன் அக்னியாரை அதற்குள்ளே வைத்து இதோ தெரிகின்றதே இந்த பூரணமா நதி. இந்த நதியிலே விட்டு விடுகின்றேன். எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்கிறார். அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு இல்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு தெய்வம் எந்தனுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு தெய்வம் எந்தனுக்கு,